எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே, எத்தனை பேர் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு மாட்டினீங்க? சரி, நிறைய பேர் மாட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மாட்டினவங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. தப்பிச்சவங்கெல்லாம் அவங்களும் கமெண்ட்டுக்கு வாங்க, பேசுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கேண்டில் அதனுடைய ஓப்பனிங் லொக்கேஷன் வச்சே நம்மளால் அதை மேலே போகுமா கீழே போகுமா, அது என்ன மாதிரி பிஹேவியர் நம்மளுக்கு கொடுக்கும், அது சப்போஸ் நம்ம மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் போகும், எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இதை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணால். எப்படி ஒரு புக்கு எடுத்து நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் உள்ள இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் எப்படி படிக்க முடியுதோ, ஏன்னா அந்த வேர்டு அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், ரொம்ப ஈஸி. ஆனால் முறைப்படி கற்றுக்கணும், முறையாக கற்றுக்கணும், புரியுதா? அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இதை விட ஈஸியான பிஸ்னஸ் கிடையவே கிடையாது. கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணிங்க, இதை விட கஷ்டமான பிஸ்னஸ் உலகத்திலேயே கிடையாது. சரியா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு நம்மளுக்கு ஓப்பனிங் லொக்கேஷன் இங்கே தான் கிடச்சது. சரியா? இது நம்ம சொல்கிறது 9/7 ப்ரீ மார்க்கெட் முடிஞ்ச உடனே. அப்போவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டோம், மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரியா? மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஆரஞ்சு லைனை மார்க்கெட் கண்டிப்பாக தொடர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனேவே நம்ம லைவும் கட் பண்ணிட்டோம், நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்தாச்சு. அதனால் நம்ம லைவ் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேடே எத்தனை மணிக்கு முடிஞ்சுன்னா 11:30-12 மணிக்கு ட்ரேடே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அதனால் போதும், நல்லபடியாக இருங்க. சப்போஸ் யாராவது ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட அவங்கக்கிட்ட என்ன வார்த்தை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே அகெயின் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம லெவல்ஸ் போட்டு கொடுக்குறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இது எல்லாமே லெவல்ஸ் தான். அந்த லெவல்லையுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு எல்லாமே மேலே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டு ஹிட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கிற நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், பேரலல் சேனல் இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த பேரலல் சேனல் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேரலல் சேனல் நேற்று பிரேக் ஆச்சு. சரியா? பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நல்ல ஃபால் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அதே பேரலல் சேனலுக்குள்ளே மார்க்கெட் உட்காந்துக்குச்சு. சூப்பரில். ஓகே, நேற்று கேம் சேஞ்சர் கேண்டில்னு சொல்லி ஒன்று இருக்கும், கேம் சேஞ்சர் கேண்டில். ஓகே, அந்த கேம் சேஞ்சர் கேண்டில் யாருன்னு கேட்டால் இவர் தான். நேற்று கேமை சேஞ்ச் பண்ண கேண்டில். அந்த கேண்டிலுக்கு மார்க்கெட்டு கரெக்டாக அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து, அதாவது இங்கே புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸை மார்க்கெட் தூக்கிட்டு என்ன பண்ணுது, மார்க்கெட் மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம். அதே மாதிரி நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தோம். என்ன கிளாஸ் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் எந்த மாதிரி பேட்டர்னில் இறங்குறாங்களோ ஏறுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் பேட்டர்ன் தான் போட்டு ஏறுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தால் அது மறுநாளே நடந்துருங்கிற மாதிரி. இங்கே எம் பேட்டர்ன் போட்டு மொதல் நாள் இறங்கினான், இங்கே டபிள்யூ பேட்டர்ன் போட்டு அடுத்த நாள் ஏறிட்டான். ஸோ திஸ் இஸ் அவர் அகாடமியோட ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இங்கேருந்து மார்க்கெட் எப்படி போச்சு, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு தான் மார்க்கெட் இங்கே பாருங்கள், டபிள்யூ பேட்டர்ன் போட்டு தான் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி மேலே போனது. அவனும் எம்மு போட்டு பார்த்தான், டபிள்யூ போட்டு பார்த்தான், மேலேயும் போக முடியல கீழேயும் போக முடியாமல் நின்னா ஃபைனலாக நேற்று ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மறுபடியும் மார்க்கெட்டை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா? ஓகே, நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரஞ்சு லைன் தான். இப்போவும் இந்த ஆரஞ்சு லைன் தான். ஓகேவா? ஸோ 900 to 950 அந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
மார்க்கெட்டு இதுக்கு கீழே மேக்ஸிமம் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இதுக்கு கீழே மறுபடியும் ரிவர்சல் கொடுத்துட்டான்னா மார்க்கெட்டுக்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ 900 to 950 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம லைஃப் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து 24,000 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அண்டு 23,800 கால் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஒரு பாட்டம்லேயே ட்ரேடை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எடுத்திருந்தாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு அதே எம் பேட்டர்ன். ஓகே, இந்த இடத்துலையுமே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தான். நல்ல ஸ்ட்ராங் பை, சூப்பரான புல்லிஷ் கேண்டில் எப்போ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி, அதுலேயும் ஸ்ட்ராங்காக என்ட்ரானா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் புட் சைடு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னாங்க. நோ, மார்க்கெட்டு கால் சைடு டர்ன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த கேண்டில் கிரியேட் ஆச்சு. அங்கே கிரியேட் ஆகும்போதே நான் ஆர்டர் பிளாக்கை போட்டுட்டேன். இது ஆர்டர் பிளாக்கு, இது ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக் மார்க்கெட் கிரியேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. 178 அபவுட் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எல்லோரும் பிக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு அழகாக நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஹிட் பண்ணான். ஆக்சுவலாக செகண்ட் டார்கெட் பக்கத்தில் வரும்போதே நம்ம வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, மறுபடியும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 160 எடுத்தவன் 360ங்க ஹையே, 360, 200 பாயிண்ட்ஸ் ரேலி. ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன க்ளூ என்ன கொடுக்கலாமா? ஓகே, எதனால் இந்த மொமெண்டம், எப்படி இப்படி மார்க்கெட் அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு வீக், 1 வீக்கில் வந்து 5 ஒர்க்கிங் டேஸ். 1 வீக்கில் 5 ஒர்க்கிங் டேஸ். இந்த 5 ஒர்க்கிங் டேஸில் ஏதாவது ஒரு நாள் லீவு வருது அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம என்எஸ்சியோட லீவ் வருது அப்படின்னு சொன்னால், அந்த வீக்கில் மார்க்கெட்டோட மொமெண்டம் நல்லாயிருக்கும். சரியா? இது ஒரு சின்ன க்ளூ, யூஸ் பண்ணிக்கோங்க. 5 ஒர்க்கிங் டேஸில் அந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாளோ 2 நாளோ லீவ் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கில் மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கான வாரம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன க்ளூ. சரியா? இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம கிளாஸ்க்கு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை வந்து சொல்ல முடியாது, அதனால சொல்கிறேன். சரியா? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருமே 11:30 12 o'clock வந்து நம்மளோட லைவ் ஓவர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு மார்க்கெட் கொடுத்துருச்சு, அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஏன் அப்படி போதும்? மார்க்கெட் இன்னும் மேலே போயிருக்கோம், போகத்தான் செய்யும், போகலாம் போகாது அப்படிலாம், அது என்னது போகாமலாம் இருக்காது. சரியா? ஏன் இங்கேயும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்கே ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸி. சரியா? ஆனால் அதை காப்பாற்றிக்கிறது தான் என்னது கஷ்டம். இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஏன் இன்னும் நிறைய பேர், அதாவது எக்கச்சக்கமாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் க்ரோர் கணக்கில் கூட லாஸ் பண்ணவங்க வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. சார் 20 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன் சார், 10 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஒருத்தரெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாகி அப்படிலாம் கூட இருந்திருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சாரி, அவங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். சரியா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும். அந்த ப்ராஃபிட்டு, அதுவும் நம்மளால் ஒரு 1 டேலையே இந்த அளவுக்கு, ஒரு சில பேர் 1 மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த சேல்ரியை, பிஸ்னஸை நம்மளால் 1 டேயில் சிம்பிளாக வந்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அதை மார்க்கெட்டு வந்து நம்மளுக்கு நல்லாவே கொடுக்கும். சரியா? ஆனால் அதை அவங்க முறையாக கற்றுக்கிட்டு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கொஸ்டின் மார்க் இருக்கும். அவங்க அதே ப்ராஃபிட்டை மறுநாளும் எதிர்பார்த்து பாவம் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே நடக்கிறதுக்கான மெயினான காரணம். சரியா? இப்போ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸி, அதை காப்பாற்றிக்கிறது தான் கஷ்டம். புரிஞ்சுதா? அதனால தான் நான் சொன்னேன், நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சுல்ல, எல்லோரும் கட் பண்ணிட்டு அதில் ஒரு 500 ரூபாயை 1000 ரூபாயை விட்ராயல் பண்ணி அது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். அதாவது நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிடணும். அதை ஃபேமிலியோட ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை பண்ணும்போது
அதனோட ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும். அதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் அதையும் வந்து சொல்லுங்கள். சரியா? ஒரு 5,000 ருபீஸ் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா இங்கே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் அதை ஒரு 1000 ரூபாய் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம ஒய்ஃப்க்கோ ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஓகேவா? இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆனால் அதை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணாமல் அதை அக்குமுலேட் பண்ணி கேபிட்டலோட அக்குமுலேட் பண்ணி அதை திருப்பி மார்க்கெட்டுக்கே போய் கொடுத்துட்டு வருவீங்க. அது தப்பு இல்லை. நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை வந்து உங்கள் ஃபேமிலியோட தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இருக்காது. அதாவது பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு ஃபேமிலியில் நம்ம அந்த பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ கைஸ் அண்டு குட் நைட். அண்டு 3.0 வெர்ஷன், ஓகே சாரி, 3.0 வெர்ஷன் இஸ் லோடிங் ப்ராசஸில் இருக்குது. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது ப்ராசஸில் இருக்குது. அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லெவலில் வந்து ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு பூமிங் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகேவா? அண்டு ஜூலை 1 நம்மளோட பேட்ச் ஆரம்பிக்குது. ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி 2.0. ஓகே, 2.0 வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்குது. நிறைய விஷயங்கள்ங்க, சின்ன விஷயங்கள் மார்க்கெட்டில் சின்ன நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம், ஹாப்பியாக ட்ரேட் பண்ணலாம். சார்ட்டை பார்த்து பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். அதுதான் நம்ம அகாடமியோட நோக்கம். இங்கே நாங்கள் எந்த இண்டிகேட்டரும் பண்ணுறது கிடையாது. எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கான்செப்டே. அதை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சார் இது இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியா, இண்டிகேட்டர் செல் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் என் சார்ட்டில் நான் வால்யூம் இண்டிகேட்டர் கூட வைக்கிறது கிடையாது. என் லைவில் என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் குட் நைட். ஜூலை 1 மீட் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி.